போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் டிபிஎஸ்பியை பற்றி பார்த்தோம். அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அடிப்படை கடமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்னென்னங்கிறத பார்த்தோம். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்னங்கிறத பார்த்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக டிபிஎஸ்பி பார்த்தோம். அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு சிட்டிசன், ஒரு நம்மளோட குடிமக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விதமான கடமைகள் நமக்கு இருக்கணும், லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத டெரிவ் பண்ணுற பார்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த மட்டும் அரசியலமைப்பு எழுதப்பட்ட பொழுது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த அடிப்படை கடமைகள் ஒரு குடிமக்களுக்கு, சிட்டிசனுக்கு அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு எந்த வரையறையும் நிர்ணயம் செய்யப்படலை. அவங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டது இல்லை. சரிங்களா? அதற்கு பின்பு இந்த அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அடிப்படை கடமைகள்? ஸோ நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? அரசியலமைப்பு படி நமக்கு உரிமைகள் இருக்குது, அடிப்படை உரிமைகள் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு சிட்டிசன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில கடமைகள் செய்யணும் இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இது. சரிங்களா? இந்த அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் 1972 சரிங்களா, 1972 காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டு நம்ம குடிமக்களுக்கு வரையறை செய்யக்கூடிய அடிப்படை கடமைகளை வரையறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1972. சரிங்களா? அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த கரெக்டாக எக்ஸாக்டான வருஷம் சொல்லணும்னா 72 கிடையாது, 1976. சரிங்களா? நம்ம அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் நான் வச்சுக்குவோம். இதோடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தேவையில்லை. 1976 இருந்தக்கூடிய அந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சரிங்களா? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சரிங்களா? இவங்க தான் இவங்களை அமைச்சு அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன், சரிங்களா, ரெக்கமெண்டேஷனை ஏற்றிருப்பாங்க. அந்த குட்டி அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் சொல்லக்கூடிய 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் 1976 இந்த அடிப்படை கடமைகளை பகுதி 4A, சரிங்களா, பார்ட் 4A இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம்னா ரஷ்யா. சரிங்களா? சோவியத் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து தான், அந்த அரசியலமைப்புலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஸ்பயர்ட் பை தி கண்ட்ரி ஆஃப் USSR. சரிங்களா? அதை சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு சில விஷயங்களை 2002 சேர்த்துருப்பாங்க. இவங்க அறிமுகப்படுத்துறது இல்லாமல் 1976 அப்புறம் 2002 ஒரு சில விஷயங்களை ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு குடிமக்கள், ஒரு சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, அவங்களுக்கான கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத டெரிவ் பண்ணுறது தான் அந்த பார்ட்டு. இது பகுதி 4A 42வது அமெண்ட்மெண்ட் அதில் 1976 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அடிப்படை கடமைகளை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எதுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. சரிங்களா? ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 தான் அவங்க அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதன்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். நமக்கான அடிப்படை கடமைகள் என்ன? சரிங்களா? ஸோ இது ஆர்டிக்கல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 51A அது ரொம்ப முக்கியம். 51A இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஓகே, சரி, இப்போ வந்துடுவோம். அடிப்படை கடமைகள், ஒரு குடிமகனாக இருக்கிற எனக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல கான்ஸ்டியூஷன். சரிங்களா? முதல்ல என்ன அப்படின்னா
இந்த 51A படி அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 51 படி ஒவ்வொரு சிட்டிசனும் சரிங்களா, ஈச் அண்ட் எவரி சிட்டிசன் ஷெல் ஆஃப் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு சிட்டிசனும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி சரிங்களா. நம்மளுடைய கடமைகள் நமக்கான கடமைகள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு, தேசிய கொடி சரிங்களா, தேசிய கீதத்தை மதிக்கணும் சரிங்களா, மதிக்கணும் ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரிய இலக்குகளை மதித்து காக்கிறது சரிங்களா, மதித்து காக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி சரிங்களா, நம்மளுடைய இறையாண்மைன்னு சொல்லக்கூடிய அந்த இறையாண்மை, ஒற்றுமை, யூனிட்டி, அப்புறம் இன்டிகிரிட்டி, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி, இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் சரிங்களா. இந்தியாவோட இறையாண்மை, சொவிரியன், யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி, இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய சேவை ஆட்டணும், நாட்டை பாதுகாத்து தேசிய சேவை ஆட்டணும், ஒற்றுமை சகோதரத்துவ மேம்படுத்தணும், இந்தியாவோட வளமான பாரம்பரியம், அதாவது நம்மளுடைய வளமான பாரம்பரியம் சரிங்களா, ஹெரிட்டேஜ்னு சொல்கிறான் இல்லையா, அந்த ஹெரிட்டேஜை கலப்பு கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சரிங்களா, அதாவது நேச்சுரல் என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான், அந்த வார்த்தை நேச்சுரல் என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான், அதை வந்து பாதுகாக்கணும் சரிங்களா, நேச்சுரல் என்வரன்மெண்ட்டை பாதுகாக்கணும். அப்புறம் அறிவியல் மனப்பாங்கு மற்றும் மனிதநேயத்தை வளர்க்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வன்முறையை தவிர்க்கணும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும்னா இப்போ ஒரு பஸ் இருக்கு, நம்ம ஒரு சண்டைன்னா பஸ்ஸை தான் முதல்ல கொளுத்தலாம், கவர்மெண்ட் பஸ்ஸை, அது நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் சரிங்களா. அரசு எந்திரம் நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் தான் இயங்குது, அப்போ அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, கடமை யார்கிட்ட இருக்குன்னா, சிட்டிசன் ஆகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். எல்லா துறைகளிலையும் சிறந்த நிலைமை அடைகிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும் சரிங்களா. குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், இது வந்து 86வது அமெண்ட்மெண்ட் சரிங்களா, 86வது அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்டது, 86வது அமெண்ட்மெண்ட்டில் சரிங்களா, 2002 சரிங்களா சேர்க்கப்பட்டது. குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கறது, அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் சரிங்களா குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் சரிங்களா. அதாவது டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன், யாருக்கு 6 வயசுலேருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கல்வியை ஏற்படுத்திருக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கடமை, ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். 86வது சட்ட திருத்தம் 2002 ஏற்படுத்தப்பட்டது, 86 அமெண்ட்மெண்ட்டு 2002 ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா. ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அடிப்படை கடமைகளோட சிறப்பம்சங்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்டிஸபிள் தான் இது. அதாவது நீ அடிப்படை கடமை செய்யலைங்கிறதுக்காக நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியுமான்னா முடியாது ரைட்டா. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை மீறும் பொழுது நீதிமன்றத்தை நாடுறோம் இல்லையா, நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியுது இல்லையா, அந்த மாதிரி என் அடிப்படை கடமை அதை செய்கிறதுக்கு வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்புறம் இந்த அடிப்படை கடமைங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருந்தும். அப்புறம் நம்மளுடைய சிட்டிசனோட டிசிப்ளின், அந்த மோரல் ஆப்ளிகேஷன்ஸை வந்து ஊக்குவிக்கிறது இதுதான் சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் உண்டு, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரிமையாக சரிங்களா, உரிமையாக நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போகணும், உரிமையாக அமெரிக்கா போகணும், கடமையை செய்கிறதுக்கு ரஷ்யா போகணும், அவ்வளோதான் கான்செப்ட். உரிமையாக அமெரிக்கா போகணும், கடமையை செய்கிறதுக்கு ரஷ்யா போகணும். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அமெரிக்காவிலேருந்து வாங்கப்பட்டது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ரஷ்யாவிலேருந்து வாங்கப்பட்டது. ஓகேங்களா, இவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா.
ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்துருக்கோம். அடிப்படை கடமைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 4A 1976 வருஷம் 42வது அரசியலமைப்பு சேர்த்தபடி ஆர்டிகல் 51A வந்து சேர்த்துருக்காங்க. இதை பரிந்துரைப்பந்த குழு வந்து சரண் சிங் குழு. சரிங்களா? இதை வந்து நான் ஜஸ்டிஸபிள். சரிங்களா? நம்மளுடைய அடிப்படை கடமைகளுக்கான பட்டியல்கள் சொன்னோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது. 2002 ஆர்டிகல் 86 6 வயது முதல் 14 வயது. சரிங்களா? இந்த 14 வயது ரொம்ப முக்கியம். 14 வயது எப்போ வரும்? ஒருத்தருக்கு 14 வயது எப்போ வரும்? 9வது படிக்கும்போது வரும். அப்போ 1வதுலேருந்து சரிங்களா 9 + 5 தான் 14. அப்போது 9வது படிக்கிற வரைக்கும் 1வதுலேருந்து 9வது படிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிட்டிசனோட ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. சரிங்களா? சொல்கிற ஆர்டிகல் 86வது அமெண்ட்மெண்ட்டில் 2002 இது அடிப்படை கடமைகளாக சேர்த்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.